இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்ல போனோம்னா, மிலிட்டரி ஹார்ட்வேர்லயே மிலிட்டரி டெக்னாலஜில அட்வான்ஸா இருக்கிற நேஷன்ஸ் என்ன செய்யும், இந்த மாதிரி ஸ்டூஜ் நேஷன்ஸ் அதை வச்சு தன்னுடைய வெப்பன் சிஸ்டத்தை டெஸ்ட் பண்ணும். இப்ப எடுத்துக்காட்டா அமெரிக்கா என்ன செய்வான், அவனுடைய ஆர்என்டில ரெடி ஆகக்கூடிய வெப்பன் சிஸ்டத்தை யூரோப்லயோ அல்லது உக்ரைன்லயோ இல்ல செச்னியாவிலயோ எங்கேயாவது அந்த எங்கெங்கெல்லாம் சண்டை வர்ற இடத்துல டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த ஆப்பர்ச்சுனிட்டில இந்த டெஸ்டிங்ல சைனாவுடைய ஏர் டிஃபென்ஸ் அந்த பர்டிகுலர் சிஸ்டம் ஃபெயில் ஆயிடுச்சு. இதுல சந்தேகமே கிடையாது சார். இதுல அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த 80 to 90 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்னு இந்தியா சொல்லுது. பாகிஸ்தான்ல இதுல மக்களும் சிலர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் சொல்லப்படுது. ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மக்கள் யாரும் இதுல பாதிக்கப்படலை அப்படிங்கிறாங்க. இது என்ன பின்னணி சார் இதுல? இது ஆக்சுவலி இந்த மிலி ஆஃப் வார் அதாவது சண்டையினுடைய கன்ஃபியூஷன்ல கொலாட்ரல் டேமேஜ் வந்து தவிர்க்க முடியாத விஷயம். பாகிஸ்தான் எப்பவுமே தீவிரவாதத்தை சப்போர்ட் பண்ணிட்டு தீவிரவாதிகளுக்கு ஃபுல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணி அவங்களை உள்ளுக்கு ஊடுருவ செஞ்சு நம்மளை அடிச்சுட்டு அவங்க என்ன சிம்பிளா என்ன சொல்லுவாங்க, எனக்கு தீவிரவாதத்துக்கு எந்த சம்பந்தம் இல்லைம்பாங்க. அதே மாதிரி பாகிஸ்தான் நம்ம அந்த ராணுவத்தை அடிச்சாலும் அவங்க என்ன சொல்லுவாங்க, ராணுவத்தையோ இல்ல தீவிரவாதிகள் அடிச்சாலும் இங்க வந்து அப்பாவி மக்களை கொண்டுட்டாங்கிற ஒரு இன்டர்நேஷனல் ஒப்பீனியன் பில்டிங்காக இதை சொல்றாங்க. ஆகவே இதை பத்தி பெருசா நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. தீவிரவாதத்தை அதாவது உரம் போட்டு நீரூற்றி வளர்த்த ஒரு நாடு அந்த தீவிரவாதிகள் மக்களுக்கு நடுப்புற ஒளிஞ்சுக்கும் போது ஐயோ அந்த மக்கள் அடிபட்டாங்களே எனக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுங்கன்னு கேட்கறது வந்து நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சார் இதுல இன்னொரு விஷயமும் பாகிஸ்தான் சொல்றாங்க, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் போய் தாக்கிட்டு எல்லா போர் விமானங்களும் பத்திரமா வந்துட்டதாக சொல்றாங்க. பாகிஸ்தான் அதுல ரஃபேல் உள்ளிட்ட 5 விமானங்களை நாங்க சுட்டு வீழ்த்தி இருக்கோம் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா அதை ஓட்டிட்டு போன விமானியோட நிலை என்ன அப்படிங்கிற கேள்வியும் எழுதல சார். அது உண்மையா? முதல்ல அது வதந்தி. ப்ளீஸ் டு நாட் பிலீவ்.